உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. 3வது வசனம். உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. இவனுடைய வாஞ்சை, இவனுடைய இருதயத்தினுடைய, ஒரு மனிதனுடைய வாஞ்சை, மேன்மையான வாஞ்சை எவையா இருக்க வேண்டும், எதுவா இருக்க வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த பர்வதத்திற்கு போய் சேருவதும் அவருடைய வாசஸ்தலத்தில் போய் தங்குவதும் ஒரு மனிதனுடைய மேன்மையான வாஞ்சியாய் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். Desires of our hearts, நம்முடைய இருதயங்களினுடைய ஆசைகள் பல சமயத்தில் அநித்தியமான காரியங்கள் மேல் இருக்கிறதை குறித்து கர்த்தர் சந்தோஷமாய் இருக்கிறது அல்ல. ஒரு மனிதனை கர்த்தருக்குள்ள சந்தோஷப்படுத்துகிறது உலகத்தினுடைய மேன்மையா இருக்குமே, ஆனால் அது தேவனிடத்திலிருந்து வருகிற சந்தோஷம் அல்ல. ஏனென்றால் நிரந்தரமற்ற ஒன்று ஒரு மனிதனை சந்தோஷிப்பிக்குமானால், நிரந்தரமற்ற ஒரு காரியம் கொடுக்கிற சந்தோஷமும் நிரந்தரமற்றதாய் இருக்கிறது. ஆகையால் நித்தியமான ஒன்று ஒரு மனிதனை சந்தோஷிப்பிக்க வல்லமை உள்ளது ஒன்று உண்டு என்று சொன்னால், அது தேவனுடைய பரிசுத்த வாசஸ்தலம். தேவனுடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் ஒரு மனிதன் நன்மையை கண்டடையாவிட்டால் அவன் காண்கிற சகல நன்மையும் மாயையே. கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு மனிதன் சந்தோஷத்தையும் அதுல ஒரு மகிமையும் திருப்தியும் ஒருவன் ருசி பார்த்தால், he has attained the eternal purpose of human life. இந்தியாவில பக்தி மார்க்கங்களுக்கு பஞ்சமல்ல. நித்தியானந்தா என்கிற ஒரு மனிதன் ஒரு பக்தி மார்க்கத்தை தெரிந்து கொண்டு அவன் உலகமெங்கும் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பரப்புறதற்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மனிதனாக இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சமீபத்தில் அவன் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், அவன் சொல்றான், I don't believe in meditate or worshiping in my mind. நான் சிந்தனையில நான் வர்ஷிப் பண்றத நம்புறது இல்ல. I believe in heavy duty worship. அவன் சொல்றத சொல்றேன். I believe in heavy duty worship. Meaning what? நான் கடவுளுக்கு, அவன் சொல்றத சொல்றேன், கடவுளுக்கு நான் ஸ்தோத்திரம், ஃப்ளவர், புஷ்ப ஆராதனை, புஷ்பத்தை குடித்து நான் கடவுளை ஆராதிக்கிறேங்கிற மனசுல நினைக்கிறதுல நான் நம்புறதில்ல. தோட்டத்திற்கு போய் அது ஒரு மலரை எடுத்து கொண்டு வந்து பறித்து கடவுளுக்கு முன்னாடி கொண்டு வந்து அதை பாதத்தில் வச்சு படைக்கிற ஹெவி டியூட்டி, ஒர்க் வித் வர்ஷிப், ஒர்க்கிங் வர்ஷிப், அதுல தான் நான் நம்புறேன்னு சொல்றான். அவன் சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. We think that in our mind, I believe in my mind, I have a bear the name of the Lord. அநேகருக்கு பரிசுத்தம் நினைச்சா போதும், அநேகருக்கு தேவனை ஆராதிக்கிறது நம்ம நினைச்சா போதும், நம்ம செஞ்சதெல்லாம் போதும், நான் செய்கிற அந்த ஆராதனை, நான் செய்கிற அந்த ஊழியம் நம்ம திருப்தி அடைஞ்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த லெவல் கர்த்தருக்கு போதும் நம்ம நினைக்கிறோம். நோ 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 நோ, அப்படி இல்லை. பரிசுத்த பர்வதத்துல போய் வந்து அடைந்து அதுல தேவன் வைத்திருக்கிற நன்மையை ருசி பார்ப்பதே ஒரு மனிதனுடைய எட்டர்னல் பர்பஸ், நித்திய நோக்கம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உலகத்துல பக்தி மார்க்கம் மாயையையும் விக்கிரகத்தையும் ஸ்தோத்திரம் வலிமையில்லாத சக்தியும் நம்பிக்கைக்கு ஜனங்கள் கொடுக்கிறதான அந்த ஹெவி டியூட்டி வர்ஷிப் பரிசுத்தவான்களிடத்துல சபைகளில இந்த நாட்களில கிடையாது. ஆன்லைன்ல ஜெபம், ஆன்லைன்ல ஆராதனை, ஸ்தோத்திரம், ஆன்லைன்ல காணிக்கை, ஸ்தோத்திரம், ஆன்லைன்ல ஊழியம்,
பரிசுத்த பர்வதம் எங்க தேடி அந்த இடத்துல முழங்கால் படிட்டு நம்மை முழுவதுமாக வானபலியாக ஊற்றப்பட்டு கர்த்தர் இறங்கி வந்து நம்முடைய சத்தத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிறாரே, அதே போல ஒரு நன்மையான ஈவு இந்த பூமியில ஒப்படத்தக்க எதுவுமே இல்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆகையால் ஒரு மனிதனுடைய மேன்மையான சந்தோஷம் என்ன அப்படின்னு சொன்னா, பரிசுத்த பர்வதத்துல வந்து வாசம் பண்ணுவது. எத்தனை பேர் இன்னைக்கு ஆராதனைக்கு துக்கமா வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் இன்றைக்கு பரிசுத்த ஆராதனைக்கு சந்தோஷத்தோடு நீங்க காலையில் எழும்பி கர்த்தரை துதித்து நீங்க வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் கம்பல்ஷன்ல நீங்க வந்தீங்கன்னு தெரியல. எத்தனை பேர் இன்றைக்கு ஆராதனைக்கு சந்தேகத்துல வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. அல்லது விரக்தியில போய் பார்ப்போம், வேற எங்கேயாவது இருக்கிறதுக்கு அங்க போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்துருப்போம்னு சொல்லி வந்திருப்பீங்களான்னு சொல்லி எனக்கு தெரியல. பரிசுத்த பர்வதத்துல நீங்க வந்திருக்கிற இந்த இடம் தேவனுடைய பரிசுத்த பர்வதமும் அவர் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாய் இருக்கிறது. இங்கே தமது ஜனங்களை மகிழ பண்ணுகிறார்கள். அந்த சந்தோஷ மகிழ்ச்சி நித்தியமானது. ராமேன் சொல்லுங்க. ஏன் உலகத்துல காண்கிற எல்லாம் அனித்தியம்னு சொன்னா, 43வது அதிகாரம் சங்கீதம் 43:1 வாசிக்கும் பொழுது, சூதும் அநியாயமுமான மனுஷன் நிறைந்த உலகம். சூதுனா என்ன? ஒன்றை மறைத்து ஒன்றை காமிப்பது, ஒன்றை பேசுவது, ஒன்றை நினைப்பது, ஒன்றை செய்வது, செய்வதுக்கும் அவங்களுடைய நோக்கத்திற்கும் எதிர்முறையானது சூதுள்ள உலகம். உலகம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? சூதுள்ளதா இருக்கு. Any goodness that the world gives you has internal purpose. அதுக்கு தனக்கென்று ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறது. ஆனால் பரிசுத்த பர்வதத்தில் நித்திய சமாதானத்தையும் நித்திய திருப்தியும் நித்திய மேன்மையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் 4வது வசனம், தேவனுடைய பீடத்தண்டைக்கு வந்தடைய கடவோம். எங்க வரணும்? தேவனுடைய பலிபீடத்தண்டைக்கு வர கடவோம். ஸ்தோத்திரம். நீங்க எங்க வரணும்? கர்த்தருடைய பலிபீடத்தண்டை வரணும். அங்க என்ன இருக்கிறது? வாசிங்க 4வது வசனம். ஆனந்தம் மகிழ்ச்சியாய் இருக்கிற தேவனிடத்திற்கு பிரவேசிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 6 நாட்கள் உலகத்துல வாழ்ந்துட்டு ஒரு நாள், அதுவும் ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் தேவ சமூகத்தில் இருந்து தேவனுடைய பலிபீடத்துல நான் வருவேன். அவருடைய ஆனந்தத்தை நான் அனுபவிப்பேன். அவருடைய மகிழ்ச்சியில நான் பங்கெடுப்பேன். இதெல்லாம் மாயை. ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்கிற வாழ்க்கை தேவனுடைய பலிபீடத்தில் இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தரை தேடுகிற விதம் அவருடைய பரிசுத்த பர்வதத்தை நோக்கி இருப்பதாக. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஞான வார்த்தைகள். நாம் வாசித்தது இதெல்லாம் ஞான வார்த்தைகள். உலகத்தை ஆராய்ந்து சொல்லுகிற ஞானிகளுடைய வார்த்தைகள். ஞானியிலும் ஞானி இனி ஒருபோதும் இராத ஒரு ஞானி சொல்லுகிறான், மாயை மாயை, எல்லாமும் மாயை. அது மனுஷனுடைய மனசுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் நம்மை கிருபையாக அவருடைய பலிபீட தண்டையில பரிசுத்த பர்வதத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்றால் அவர் நம்ம இது பாராட்டிட அளவற்ற கிருபை. ஆகையால் உண்மையாய் கர்த்தரை சேவிப்போம், உண்மையாய் அவருக்கு காத்திருப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரு ஆமேன் சொல்லுங்க.